சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதனுடைய எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை முறையே மாறும். கண்டிப்பா நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அந்த ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு 2வது வீடியோக்குள்ள போலாம். அதாவது 2வது வீடியோவுடைய இன்னைக்கு தலைப்புடைய பேர் என்னன்னா, மத்தவங்க விஷயத்த அதாவது மத்தவங்க ரகசியத்த சொல்றவங்கள எப்பயுமே எந்த காலத்துலயும் நம்ம நம்பக்கூடாதுங்க. அப்படி நம்புனா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை. ஏன் சொல்றேன்னா, மத்தவங்க ரகசியத்த சொல்றவங்க நம்மளுடைய ரகசியத்தையும் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்களா? அப்படின்றது அது நம்பிக்கையே இல்ல அவங்ககிட்ட. அதுதான் உண்மை. அதாவது இப்போ அவங்க வந்து மத்தவங்களுடைய ரகசியத்தெல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம கேட்டு ஒரு ஒரு கியூரியாசிட்டில அப்படியா? அந்த மாரியா? அப்படின்னு நம்ம கேட்டு அத அப்சர்வ் பண்ணுவோம். அப்புறமேட்டு என்ன பண்ணோம், அந்த அப்சர்வேஷன் அவங்க சொல்ற விதம் என்னான்னா, நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள அவங்க கிட்ட சொல்ல தோணும். அப்படி சொல்லும்போது, நம்முடைய ரகசியமெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அப்ப ரகசியம் சொல்லும்போது, நம்மள மாரி மத்தவங்க ரகசியத்த நம்மகிட்ட சொல்றத, நம்முடைய ரகசியத்த மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்கன்றது எந்த விதத்தில நிச்சயம்? கண்டிப்பா இருக்காது. அந்த மாரி ஆளுங்க நம்மகிட்ட சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி பேசுனாலும், அவங்ககிட்ட சரி அப்படின்றதோட, அது அடுத்து எந்த விதத்திலயும் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைய அவங்க எடுக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்படி நம்ம பேச்சு தொடர்ச்சியா குடுத்துட்டே இருந்தோம்னா, அவங்க கண்டிப்பா நம்மகிட்ட இருந்து அந்த வார்த்தைய எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வார்த்தைய எடுக்க ஆரம்பிச்சா, நம்மகிட்ட இருந்து நம்ம அந்த ரகசியங்களா போக ஆரம்பிக்கும். அப்படி ரகசியங்கள் போக ஆரம்பிக்கும்போது, அது வந்து ரகசியம்னா என்ன தெரியுங்களா? அது வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், ம் அடிப்படை விஷயங்களா கூட இருக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணணும்னு நெனச்சிருப்போம். நம்முடைய ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருப்போம். அதெல்லாம் இருக்கும். அந்த விஷயத்த நம்ம வந்து அவங்க சொல்லும்போது, அந்த விஷயம் அவங்ககிட்ட சொல்லும்போது, நம்மகிட்ட இருந்து அந்த விஷயத்த எடுத்துருவாங்க. அப்ப எடுக்கும்போது என்னான்னா, நமக்கு அந்த விஷயத்தால நெறைய ஃபெயிலியர் ஆகும். நெறைய லாஸ் ஆகும். அப்படி நம்ம வந்து லாஸ் ஆகும்போது, நெறைய நமக்கு இழப்பீடு நெறைய போயிட்டே இருக்கும். அதுலருந்து நமக்கு என்னடா நடக்குது வாழ்க்கையில? ஏதோ நடக்குதே, எங்க போது? எங்க தப்பு நடக்குது? அப்படின்ற மாரிலாம் நெறைய ஒரு பெரிய ஒரு ம் அ ஒரு பெரிய ஒரு லாஸுக்கு அந்த இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம யார்கிட்டயும் சொல்லல. நம்பிக்கையான ஆள்கிட்ட தானே நம்மலாம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நெனைப்போம். கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. ஏன்னா நெறைய நம்முடைய அ ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் கண்டிப்பா ம் வேற ஆளுகிட்ட போயிடுச்சுன்னா, கண்டிப்பா அந்த எத்தனையோ பேரு எல்லாம் வந்து நம்முடைய விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றதுக்கு சரி நல்ல விஷயங்கள ஃபாலோ பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம நெனச்சு வச்ச நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சில ரகசியங்கள்லாம் அப்படி போச்சுன்னா, அவங்க ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க. ஃபாலோ பண்ணி அவங்க அடுத்து அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு அது வந்து நல்லபடியா நடந்துட்டு போயிட்டுருக்கும். பட் அப்ப நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். எந்த காலத்திலயுமே மத்தவங்க ரகசியம் சொல்றவங்க கிட்ட நம்முடைய ரகசியத்த சொல்லக்கூடாது. அப்படி சொல்ற ஆளா இருந்தா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்றது தான் நமக்கு நல்லது. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா, அது ஒரு அது தெரியவே தெரியாது. எந்த இடத்துல எப்படி லீக் ஆகுது நம்முடைய ரகசியங்கள் அப்படின்னு தெரியவே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஆளுங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த மாரி ஆளுங்கள அவாய்ட் பண்ணிட்டு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்தி நம்முடைய வாழ்க்கை முறைய மாத்துறது எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப நல்லது.